ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கடலை மாவு லட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம லட்டு செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1/2 கப் நெய் ஆட் பண்ணிடலாம். 1/2 கப் கடலை மாவுக்கு 1/2 கப் நெய் ஆட் பண்ணாலே போதும். இப்போ நெய் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கடலை மாவு இதில் சேர்த்துடலாம். கடலை மாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. கடலை மாவு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா குக் பண்ண விடணும். அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். நெய் உருகி மேலே வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அப்போ தான் கடலை மாவோட டெக்ஸ்டர் வந்து நல்லா சாஃப்டாகி நல்லாயிருக்கும் லட்டுக்கு. நெய்யெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்திருக்கு. கடலை மாவு நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை கொஞ்ச நேரம் நம்ம ஆற விட்டுடலாம். இப்போ லட்டுக்கு தேவையான சுகரை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கப் கடலை மாவுக்கு 1 கப் சுகர் கூட ஏலக்காய் சேர்த்து நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கேஷ்யூ நட்ஸை நெய்யில் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். கடலை மாவு கொஞ்சம் ஆறி இருக்குது. இப்போ நம்ம இதில் பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகரை இதில் சேர்த்துடலாம். இது கூட நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க கேஷ்யூ நட்ஸ் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். சுகர் வந்து எல்லா இடமும் நல்லா ஈக்குவலாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கையில் எடுத்து நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி உருண்டை பிடிச்சிக்கலாம். லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மீதி உள்ள மாவே நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி உருண்டை பிடிச்சி ரெடி பண்ணிக்கலாம். ஹெல்தியான கடலை மாவு லட்டு ரெடி ஆயிட்டு. இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்தியான ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.